ஒன்றிய அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் பற்றி தான் பேச போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திரு ஆனந்த் சீனிவாசன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ், கோவையிலிருந்து பட்டய கணக்காளர் திரு ஜி சேகர், பத்திரிகையாளர் திரு பாக்கி. அனைவருக்கும் வணக்கம். அது ரொம்ப கிளீனா எழுதிருக்காங்க. 86,000 கோடி தான். இந்த வருஷம் 86,000 கோடி தான். நீங்களா ஒரு 88,000 கோடின்னு எங்க இருந்தா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டா இல்ல நான் அதை ஒத்துக்க முடியாது. 88,000 மத்திய அரசாங்கத்தோட டாக்குமெண்ட் பட்ஜெட் தான் எடுத்துக்க முடியும். 88,000 கவர்மெண்ட் சைடுல இருக்கிறதா எடுத்துக்க முடியும். ஒரு நிமிஷம் சார், ஆனந்த் ஒரு நொடி. நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் கணக்கராஜ் சார், ஒரே நிமிஷம் சார். பிவிஆர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவர் என்னன்னா மாண்புமிகு பிரதமரோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார், பிஎம்ஓட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார். அப்புறம் நீத்தி ஆயோக்னு பிளானிங் கமிஷனை டிஸ்பர்ஸ் பண்ணிவிட்டு நீத்தி ஆயோகோட சேர்மன் ஆக்கினான். நம்மளவா தான், மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான் அவர். ஏன்னா வேறு யாராக இருந்தால் பொய் சொல்லிடுவாங்க. இந்த மயிலாப்பூர் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறவங்க எப்போதும் உண்மையை பேசுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாக்குமெண்ட்டே நம்பாதீங்க, இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் தப்பு, நான் தான் இது தயார் பண்ணேன், இந்த என்டையர் பட்ஜெட்டை 4 நாளில் எழுதினது, பழைய பட்ஜெட்டை சொல்கிறார். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு லேயர்ட் டாக்குமெண்ட்டு, இதில் சொல்லியிருக்க கடன் வாங்கின ஃபிகரெல்லாம் தப்பு, இதுக்கு நீங்கள் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண பெரிய ஆடிட்டர்லாம் இருக்காங்க, அவரும் மயிலாப்பூரை சேர்ந்தவர் தான். அவரில் என்ன சொன்னால், ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணால் தான் உண்மை தெரியும், ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, அதனால் பட்ஜெட்டில் இவங்க கொடுத்துருக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஃபிகர்ஸை நம்ப முடியாது, யூ கேனாட் டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூ. சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, சிஏஜி ரிப்போர்ட் 2023 அவரே கோட் பண்ணுறாரு. செஸ் பணத்தெல்லாம் எப்படி அம்மையார் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட்டு, இந்த சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு நாங்கள் பதிலே சொல்லலை அப்படின்னு நான் சொல்லலை. இது பிவிஆர் சுப்பிரமணியம்ங்கிறவர் நம்மளவா இதில் பிஎம்ஓ ஆஃபீஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஃபைனான்ஸு. அந்த காலத்தில் ஃபைனான்ஸ் கமிட்டியில் ஹெட்டாக இருந்த வைவி ரெட்டிகிட்ட எப்படி பிரதமர் பேரம் பேசினார், என்ன ஆச்சு சார்? இந்த மாநிலங்களுக்கு தரக்கூடிய தரதை குறைச்சி சொல்லிட்டாங்க. கடன் வாங்கின ஃபிகர்ஸு, அலோகேட்டட் ஃபிகர்ஸு, செஸ் பணத்தை எப்படி செலவு பண்ண ஃபிகர்ஸு, இதுக்கு ஃபாரன்சிக் ஆடிட் வேணும். ஹைண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதினா தான் உண்மை வரும். பட்ஜெட்டை அப்படியே எடுத்துக்க கூடாது, இதையும் புலனாய்வு மாதிரி செய்ய. உண்மையில் கடன் வாங்கின ஃபிகர் கடன் வாங்கின உண்மை கிடையாது, இவங்க அலோகேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண ஃபிகர் உண்மை கிடையாது, இதை நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொன்னால் காங்கிரஸ்காரன் சொல்ல இந்த பட்ஜெட்டுக்கு வந்துருங்க இருங்க. ஸோ இது முதல்ல இவங்க இந்த பட்ஜெட்டில் பின்னாடி டாக்குமெண்ட் உண்மையாக இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸோ ஜஸ்வந்த் சிங்கோ யஷ்வந்த் சின்ஹாவோ பேசின, சிதம்பரமோ பேசின ஸ்பீச்சிலலாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் படிப்பாங்க. இங்கே எந்த டீட்டெயில்ஸும் படிக்கலை, ஒரு பேப்பரை வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில் எதுவுமே அது பண்ணது கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் என்ன சொன்னார், மக்களுக்கு புரிய மாதிரி பேசுவோம், $5 trillion எக்கானமி இன் 5 years அப்படின்னாரு. அது 23-24 வந்தது போச்சு, 5 trillion மறந்துடுச்சு. இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா நம்மளை அகமதாபாத்தில் தர்மடி அடித்தாங்களே, அன்றைக்கி பிரதமருக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் ட்வீட் பண்ணிட்டார், வி ஆர் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் இந்தியா ஹேஸ் பிகம் அ $5 trillion எக்கானமின்னு. உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலலாம் ரீட்வீட் பண்ணாங்க. அது என்னென்னு அடுத்த நாளைக்கு ப்ரெஸ்ஸு பண்ணேன். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, $53 நம்ம அசியூம் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்க வேண்டியதானே, கணக்கு போட்டு இதே அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். $83 இருக்கும்போது $51 கணக்கு போட்டு $5 trillion உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறது. ராஜன் அப்புறம் என்ன சொன்னார், இந்த வருஷம் வராதுங்க, அடுத்த வருஷமும் வராது, அதுக்கு அடுத்த வருஷம் சாத்தியம் இருக்குன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன சொன்னார், விவசாயியோட இன்கம்மை நான் ரெட்டிப்பேன்னார். 2 மடங்கா இருங்க, ரெட்டிப்பேன்னார். அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் ஷோ பண்ணாங்க. ஒரு லேடியை கூட்டிகிட்டு இவன் பணம் சீதா பழம் நான் வளர்த்தேன், அதனால் என் பணம் ரெட்டிப்பு, என்னோடய சம்பளம் ரெட்டிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த போனால் போகுது. இவரும் அந்த ஊர் மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணார், பிரசூன் பாஜ்பாயின்னு பேர், உடனே ஆட்கள் அமிச்சார் ஏபிபியிலேருந்து. அந்தம்மா என்ன சொல்லிடுச்சு, எனக்கு ரெட்டிக்கெல்லாம் இல்லை,
இந்த பக்கத்தில் இருக்கிற தம்பி ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன இதை தான் சொன்னார், அவர் சொன்னாருன்னு நான் சொன்னேன், நான் சீதாப்பழமே பார்த்ததில்லை என் லைஃப்லன்னு சொன்னார். இது மாதிரி நான் அடுக்கு மேலே சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்னால் நீங்கள் வரவு செலவு கணக்கு கரெக்டாக கொடுக்கணும். அம்மையார் ரீசெண்டாக மெட்ராஸ் வந்தாங்க. இங்கே வந்து ஒரு பேங்க்கில் நடந்த ஒரு பெரிய மீட்டிங்கில் பேசினாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு பேசினாங்க. அதில் இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லவே மறந்துட்டாங்க. ஒன்லி டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசினாங்க. அதுலேயே கணக்கில் 226ங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், ப. சிதம்பரமோ மன்மோகன் சிங்கோ இல்லை ஜஸ்வந்த் சிங்கோ இல்லை யஷ்வந்த் சின்ஹாவோ இல்லை இன்னும் போவோம் டிடி கிருஷ்ணமாச்சாரியோ இந்தியாவோட வரலாறில் எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டராவது பப்ளிக் ஸ்பேஸில் உட்காந்துக்கிட்டு 226ன்னு கணக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனையே மறந்துட்டாங்களா? இது வந்து என்னென்ன ஸ்பெக்டக்கிள், பார்லிமெண்ட் இனாக்ரேட் பண்ணுறச்ச மும்முருவை கூப்பிடல, இது கூப்பிடுறச்ச எது கோவிலுக்கும் மும்முருவை கூப்பிடல, முமுவை கூப்பிடல. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு ஒரு லேடியை உட்காத்தி வச்சுட்டு எந்த இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறேன், விக்ஷித் பாரத்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் இன் ப்ராக்ரஸ் டு 2047 நான் இருப்பேன். எனக்கே சந்தம், எனக்கு 80 வயசு ஆகிடும். இப்போ இருக்கிற பிரதமருக்கு 97 வயசு ஆகிடும். அக்கௌண்டபிலிட்டிங்கிறதே கிடையாது. அந்த விக்ஷித் பாரத் என்னன்னு அவர் தான் அந்த ஃபவுண்டேஷன், இந்த பட்ஜெட்டோட ஃபவுண்டேஷனு பிரதமர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நாங்கள் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த விக்ஷித் பாரத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டோட ஐடியாவே விக்ஷித் பாரத்னு பிரதமர் சொல்கிறாரு. வளர்ச்சியடைந்த இந்தியா, புதிய இந்தியா. ஆமாம், அது நான் வந்து அப்புறமா சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு. இந்த பட்ஜெட்டில் நான் அதை பற்றியே பேச மாட்டேன். என்ன விக்ஷித் பாரத், ஏன்னா அந்த அம்மா தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஜனாதிபதி உரையில் அது மாதிரி ஒரு பிராடரான ஐடியா சொல்லுவாங்க. இந்த ஸ்பீச்சில் பட்ஜெட்டில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே நம்ம என்ன சொல்லுது, விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த விக்ஷித் பாரத்தில் என்ன விக்ஷித் பாரத் அனௌன்ஸ் லேட்டர். பிரதமர் வெளில வர்றார். விக்ஷித் பாரத் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபியூச்சர். ஒரு பார்லிமெண்ட்டுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ட் ஆகும். 5 வருஷத்துக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். சேஃபாக நான் 2047 5 ட்ரில்லியன் என்ன ஆச்சுங்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, ரெட்டிப்போங்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இந்த அம்மாவே காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, $900 பில்லியன் வந்து மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் போகும்னாங்க 5 வருஷத்தில். எவ்வளோ மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டு? இன்னும் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டில் 900 பில்லியனுக்கு போகல. உடனே என்ன பண்ணாங்க, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸையும் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டையும் சேர்த்து வச்சு டோட்டலாக டபுளாக காட்டுறது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் தனியாக காட்டுவாங்க, மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் தனியாக காட்டுவாங்க, வெளிநாட்டு இந்தியர்கள் பணம் அனுப்புறதை தனியாக காட்டுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் மன்மோகன் சிங் ஃபிகருக்கு போலன்னொன்னே 3த்தையும் சேர்த்து ஒரு ஃபிகரை அனௌன்ஸ் பண்ணி இதுதான் எக்ஸ்போர்ட் ஃபிகர்ன்ற வேண்டியது. இது மாதிரி என்னால் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களே பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அதான் சார் நம்பரே தப்புங்கிறேன். ப்ரையாரிட்டி அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாது. என்ன ப்ரையாரிட்டி சார்? ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னா நம்மளோட இந்தியாவோட பெரிய அட்வான்டேஜ் டெமோகிராஃபி. இளைஞர்கள் வேலை செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்? நல்ல உணவு வேணும், நல்ல ஹெல்த் வேணும், நல்ல படிப்பு வேணும். நீங்க 3த்தோட பட்ஜெட்டை கட் பண்ணிடுவீங்க. ஒரு நிமிஷம் சேகர் சார் குறுக்கிறார். சேகர் சார் சொல்லுங்க. இல்ல நீங்க பேசாம சீனிவாசனையே பேச வச்சிருக்கலாம், அவரை இன்டர்வியூ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விவாத மேடைன்னு வச்சிருக்கவே வேண்டாம். சொல்லுங்க. அவருக்கு கொடுத்துமோ அவர் பாட்டுல இந்த உலகத்துல எல்லாமே தப்புன்னு சொல்லிடுவாரு. இல்ல இது தப்பு இல்ல. இல்ல அவர் உலகத்துல சுப்ரமணியம் பதில் சொல்லுங்க சார், எனக்கு பதில் சொல்லாதீங்க. பிவிஆர் சுப்ரமணியம் மேல கேஸ் போட சொல்லுங்களே, இடி கேஸ் போடுங்களே. அப்துல் பிவிஆர் சுப்ரமணியம் மேல இடி பாயட்டுமே. 2020 சொன்னாரு, 18 வருஷத்துக்கு அப்புறம் எப்படின்னு. இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கலாம் சொன்னார் சார், பிரதமர் மன்மோகன் சிங் 2020 பத்தியே பேசல சார். இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இல்ல சார். தப்பு என்னன்னா நீங்க விக்ஷித் பாரத்னா என்னன்னு பட்ஜெட்ல சொல்லணும் டீடைலா. விக்ஷித் பாரத்னா என்னன்னு சொல்லுங்க சார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஹஸ் டு சே இன் கிரேட் டீடைல் வாட் இஸ் விக்ஷித் பாரத். அவர்ட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்தியன் எக்கானமி 2010 இடத்துல இருந்தது, இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கா இல்லையா உலக அளவுல? சார் இது வந்து another joke. In terms of purchasing power parity, யார் another joke? அப்ப வேர்ல்ட்ல இருக்கிற அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். purchasing power parity economicsல இதுங்க அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல கூடாது.
பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி டேர்ம்ஸில் மன்மோகன் சிங் டைம்லேயே நம்பர் 3 எக்கானமி. அதனால நான் இப்போ நம்பர் 3 நான் நம்பர் 5லாம் சொல்லாதீங்க. நம்பர் 3 வேணால் நீங்கள் நம்பர் 5 ஆக்கிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இது வந்து வேர்ல்ட் பேங்க் ரெக்கார்டு. மன்மோகன் சிங் டைம்லேயே நம்பர் 5ங்கிறது நம்பர் 3 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஆயிடுச்சு. அதுக்கு இருங்க, நீங்க பேசுறதான் நான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச பொருளாதாரத்துல ஜிடிபி growthனா என்ன? நம்ம முக்கியமான விஷயம் பேசுறோம், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசணும். அவர்தான் குறுக்கிட்டார், நான் குறுக்கிடவே இல்லை. குணா ஒரு நொடி திரு சேகர். இல்ல நீங்க ஒரு அரை மணி நேரமா 25 நிமிஷமா அவரே நீங்க பேசி முடிச்ச அப்புறம் தான் நான் பேசினேன். இன்னைக்கு வந்து நீங்க பேசின அப்புறம் தான் நான் பேசினேன். பாயிண்ட்க்கு பதில் இல்லனா சும்மா அவரை திட்டாதீங்க. பாயிண்ட்க்கு பதில் இல்லனா சுப்பிரமணியம் பேசினதுக்கு பதில் இல்லனா குணாவை திட்டாதீங்க, என்ன திட்டாதீங்க. இந்த டாக்குமெண்ட் பத்தி பேசுவோம். சொல்லுங்க சார். இந்த டாக்குமெண்ட் பத்தி பேசுவோம். அதுக்கு தான் என்ன பேச கூப்பிட்டீங்க? இந்த நாட்கள் தான் சொல்றேன் சார், அந்த நம்பர் தப்புன்னு சொல்றேன் சார். முர்முவை வந்து புது பார்லிமென்ட்க்கு கூப்பிட்டாங்களாங்கிறதுக்கு இன்னைக்கு விவாத மேடையில என்ன கூப்பிடல. இந்த மாதிரி கூப்பிடுறதா இருந்தா என்ன மாதிரி இருக்கிறவங்கள என் டைத்தை வேஸ்ட் கூப்பிடாதீங்க, வராதீங்க சார். இல்ல அது பிரச்சனை இல்ல, இது பட்ஜெட் பத்தி பேசுவோம். ஒரு பாசிங் கமெண்ட் தான். சொல்லுங்க சார். ஏன் குத்துறது? உண்மையை பேசினா என்ன பண்றது சார்? வலிக்கும். உண்மையை பேசினா வலிக்கும். இல்ல நீங்க உண்மை பேசல. நீங்க சொன்ன பொருளாதாரத்துல எந்த ஃபிகரையும் நீங்க ரீச் பண்ணதே கிடையாது. ஒரு வாட்டியும் நீங்க சொன்ன ஃபிகரை அதனால வேற வழி பண்ணதே கிடையாது. 5 ட்ரில்லியன் ரீச் பண்ணீங்களா? 900 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா? இல்ல டெக்னிக் இருங்க, நான் வரேன். உங்க பிரதமர் எங்க பிரதமர் வந்து 2017ல ஒரு பேங்க் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தார் ஃப்ரண்ட் பேஜ்ல. இருங்க, 2017ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பேங்க் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தது இன்னைக்கு திவாலா இருக்கு. அத பத்தி பேசுனாங்களா? இந்த ஷேர்ல இவ்வளவு பேடிஎம் பத்தி பேசுனாங்களா? சொன்னாங்க. 2017ல வர டாக்ஸ் சொன்னாங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பிரதமர் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தார். அதுக்கு பொறுப்பு இல்ல. அத பத்தி பேச சொல்றீங்களே சேகர? சின்ஸ் அவர் வந்து அத சார் ஃப்ரண்ட் பேஜ்ல பிரதமரோட மூஞ்சியை போட்டு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்தது, நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்னைக்கு அந்த பேங்க் திவாலாகி பல பேர் கட்டத்தில் இருக்கான். அதை பத்தி பேசலாங்களா இன்னைக்கு? இன்னைக்கு அந்த பேடிஎம் பேங்க் திவால். ஒரு நிமிஷம் சார், சேகர் சார் குறுக்கிடுறார். திரு சேகர் சார், Paytm is a private company. It is no way connected with the government. Appa, why did the Prime Minister endorse it? It is a payment. In a private company, why did the Prime Minister endorse a private company? One of the digital payment. Sir, why did the Prime Minister endorse a private company? It is not a public sector private company. Why did the Prime Minister endorse it? I have the proof. It is not a public sector undertaking. It came as a digital payment organization. Why are you not saying that? பிரைம் மினிஸ்டர் படம் போட்டு அவன் அட்வர்டைஸ்மென்ட் போட்டான். அது உங்க பிரதமர் அப்ஜெக்ட் பண்ணல, நீங்க கேஸ் போடல. சார் எல்லாரும் போடுறாங்க சார். யார் போட்டாங்க? யார் போடல? பிரைவேட் கம்பெனி யூஸ் யார் போடல? ஜியோ போட்டதுக்கு ஃபைன் போட்டீங்க. ஏபிடிஎம் மேல ஃபைன் போடல. ஒரு கம்பெனியை திறக்க வராருன்னா அந்த கம்பெனிகாரனும் பிரைம் மினிஸ்டர் திறக்க வரல சார். சீஃப் மினிஸ்டர் வந்தானா சீஃப் மினிஸ்டர் வரல. பிரைம் மினிஸ்டர் இல்லாத ராகுல் காந்தியும் சோனியா காந்தி படத்தை வச்சே படம் போட்டாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? பேடிஎம்ல நீங்க உங்க பிரதமர் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தாரு, நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த கம்பெனி ராகுல் காந்தியும் சோனியா காந்தி படத்தையும் போட்டாங்க. திவாலா சோனியா காந்தி எந்த பேங்க் என்டோர்ஸ் பண்ணல சார். I can say with responsibility, no bank was endorsed by Sonia Gandhi. இங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ் nationalization of bank is total failure. Sir, your nationalization of bank in 1969 is a total failure. That is the reason. Why did the Prime Minister endorse Congress government? Why did the Prime Minister endorse it? Since you brought up அடுத்த பாயிண்ட்க்கு போவோம். அடுத்த 1969 is a total failure. In 1996 you went for total disinvestment. Sorry, all that is okay sir. You nationalization of bank, 2014-15 பேசும்போது நான் already சொல்லிட்டேன், we were the third largest economy. You endorsed this as the future of India in 2014. That bank has gone bankrupt today. You are not even mentioned it. அப்ப நீ பேசாதது தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களா? வெரி குட் சார். சரி, ஒரு பத்திரிகையாளர் பார்வையும் கேட்டலாம். திரு பாக்கி, பொருளாதார வல்லுநர்கள், விமர்சகர்கள், ஆடிட்டர்ஸ் இவங்க பேசுகிற பார்வை வேற. பாமர மக்கள் மொழியில் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்ப்பு நிறைவேற்றினது மாதிரி இருக்கா? இப்போ நான் பெரிதும் மதிக்கிற பொருளாதார நண்பரும் காங்கிரஸ் பிரமுகருமான ஆனந்த் சில இதெல்லாம் சொன்னார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். 5 ட்ரில்லியன் பிரச்சனை ஒத்துக்கிறேன். இவங்க யாருமே சொல்லாத நான் சேர்த்து சொல்கிறேன். நதிநீர் இணைப்பை பற்றி கூட இல்லை.
அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அவரே ஒத்துக்கிறாரு. இந்திரா நானே நதிநீர் இணைப்பு பேசுறதே இல்லையே சார். ஒரு இல்ல, காலத்துல டிமானிட்டைசேஷன் பேசுறது இல்ல இல்ல. இல்ல நானே இல்ல டிமானிட்டைசேஷன் பேசுறது இல்ல. அதான் நான் ரைட் அது பெல்டி. தேங்க்யூ நான் இல்ல பெல்டி முடிச்சேன். உங்களோட ஸ்டாண்டு தான் வரேன். இப்போ என்னோட பார்வைனா 30-40 ஆண்டுகளுக்கு முன், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது கரிபி ஹட்டாவோ என்ற என்னுடைய இந்தி வார்த்தை சரியா தெரியாது, வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம். எப்போ 80களில் அது. இப்போ 2045 வருஷமா இன்னும் வறுமையை ஒழிக்கணுமா? ஆக அரசியல்வாதிகளோட நோக்கம் தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய நாடு சார், ஏழைகள் இருக்கதான் செய்வாங்க. ஏழைகளை வந்து எப்படி கரை சேர்த்து மேல கொண்டு வர்றது சார்? நான் பாக்கிய ஒரே கேள்வி, இந்திரா அம்மையார் இந்த நாளுக்குள்ள இதை நான் பண்ணிடுவேன்னு சொல்லி பண்ணாம இருந்திருக்காங்களா? விவசாயியோட பணத்தை நான் ரெட்டிப்பேன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசாமல் இருந்திருக்காங்களா? நான் $5 trillion எக்கானமி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்காங்களா? பேடிஎம் மாதிரி ஒரு பேங்க்குக்கு ஃப்ரண்ட் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு திவாலா அன்னைக்கு அதை பேசாமல் இருந்திருக்காங்கன்னா அம்மையார் நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப பேசாதீங்க சார். நகர்வாலா பண்ணிட்டோம் சார். புகழாலியே நம்ம வருவோம். இப்போ பேங்க் இன்னைக்கு திவாலா பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து பேங்க் திவாலா இல்லையா? சரி, நான் திவாலா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் கருத்துக்களை நான் பொருளாதார நிபுணர் அல்ல. நீங்க இந்திரா காந்தி இழுத்ததுனால நான் சொன்னது சரியா இல்லையா? நான் சொன்னது கரிபி இல்லையா? நான் கரிபி ஹட்டாவும் இந்திரா காந்தி சொல்லலையா? சொன்னா தான் நானே சொல்றேன். இல்ல அவர் நான் இந்திரா காந்தி குறை சொல்லல. அண்ணா இந்திரா காந்தி மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நண்பர் ஆனந்த் சீனிவாச விட. அப்படியா? அப்படினா இன்னைக்கு இப்படி பேச மாட்டீங்க. இப்படி அரசியல் சொல்லுவார்கள். அந்த இலக்கு நோக்கம் நல்லா இருக்கும் சார். 100 மார்க் நான் படிப்பேன் சார், 100 மார்க் வாங்கணும்னு படிப்பேன் சார். 85 வாங்கின பெருமை தானே? அப்படித்தான் நான் சொல்கிறேன். ஒன்று, நான் சுருக்கமாக எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நான் பொருளாதார நிபுணன் அல்ல, மக்கள் பார்வையில் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமான விஷயத்தை என்னை கவர்ந்ததுன்னா, பல ஆண்டுகள் நீண்ட காலமாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடவடிக்கைகள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருளாதார காங்கிரஸை மட்டும் குறை சொல்லலை. 2 ஆண்டுகள் மொரார்ஜி தேசாய் ஆட்சி, 2 ஆண்டுகள் விபி சிங் ஆட்சி, 6 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி, ஐக்கிய குஜரால் தேவகவுடாவினுடைய 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் ஆட்சி, இதெல்லாம் கேட்டால் 13 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வருது. ஆக காங்கிரஸ் உள்பட 13 ஆண்டு காங்கிரஸ் அல்லாத ஆட்சியும் சேர்த்து தான் பரிசீலனை பண்ணி வெள்ளை அறிக்கை கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இது இது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவ் தாட் தானே. நான் அடிக்கடி நண்பர் குறிக்கிட்டாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியம்ங்கிறவர் குறுக்கிட்டாருன்னா நான் எப்படி பேசுறேன்? நான் கேட்கிறேன் இன்னொரு விஷயம், நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். நிறைய பதில் சொல்றேன், நீங்க முடிச்சிடுறேன். நான் முடிச்சிட்டு அப்புறம் நிறைய பதில் சொல்கிறேன் உங்களுக்கு, மணிக்கணக்கில் சொல்கிறேன். லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு கோஷம் போட்டு வந்தாங்க. உழவர்களும் வீரர்களும் இராணுவத்தினரும், அது நல்ல பாலிசி. அதுக்கப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாயில் ஜெய் விக்யான் அப்படின்னு அறிவியலுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஜெய் ஸ்ரீராம் கொண்டிருக்கோம். இப்போ ஜெய் ஸ்ரீராம் அல்ல, ஜெய் அனுசந்தன். இன்னைக்கு சொல்லாது, அது வேற அரசியல். ஜெய் அனுசந்தான் ஆராய்ச்சிக்கானது. நான் படித்த வரையில் ஆராய்ச்சிக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கப்படும்னு, புத்தாக்கத்துக்கும் ஒதுக்கப்படும்னு சொல்கிறது மிகவும் ஆரோக்கியமான பாதை. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்கிறேன், நாளைக்கு ஜிடிபியில் எந்த அளவுக்கு இதுக்கு எத்தனை விழுக்காடு ஒதுக்கப்படும். இப்போ சீனா வந்து 12-16%, அமெரிக்கா 30%க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இன்னும் 3% 4% இருக்கு. ஆராய்ச்சி பணிகளுக்கு இன்னும் அதிகமான ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது வரவேற்கத்தக்க. அதுவரையில் காத்திருப்போம். நான் 2-3 கேள்வி கேட்கலாமா? மற்றவங்க இல்லை ஒரே நிமிஷம். படிப்புக்கே 1.8% கொடுக்கல, 1.8. அதோட வந்து ஒரு குஜராத்தில் ஒரு கம்பெனிக்கு ஜாஸ்தி இது கொடுத்துருக்கீங்க, எது சப்சிடி, மைக்ரானுங்கிற கம்பெனிக்கு. இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறதுலேயே எக்ஸ்போஸ் பண்ணுறேன், எஜுகேஷன்லேயே 1.8% தான். அப்போ ரிசர்ச் எங்கே தனி ஹெட்டில் வருமா? 1 லட்சம் கோடி. அப்போ அது இதில் தானே வரணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரிவைஸ் எஸ்டிமேட்டோட கம்மியாக இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ணுறீங்க. சரி, போன வருஷம் 2%, இந்த வருஷம் 1.8 ஆக்கிட்டு 1 லட்சம் நான் வந்து ரிசர்ச்சுக்கு கொடுக்க போகிறேங்கிறீங்க. அப்போ எஜுகேஷனில் தான் R&D வரணும். அது எங்கே போச்சு? அப்போ எந்த பட்ஜெட்டில் இருக்குது? அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, போக்கில் எதை வேணால் பேசிட்டு போயிட வேண்டியது. அப்போ இவர் ஒயிட் பேப்பரில் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டு பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னதை ஏன் யூடியூப்பில் எடிட் பண்ணி அதை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க? இப்போ ரொம்ப ஒயிட் பேப்பர் ரொம்ப முக்கியம், எல்லாரையும் கேட்குறாங்கல்ல.
உங்க பிரதமர் இப்ப இவர் ஆதரிக்கிற பிரதமரோட ஜாயிண்ட் செக்ரட்டரியில இருக்கிறவர் ஆதரிக்கல. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சார், ஒரு நாணயத்தினோட இன்னொரு பக்கம்னு சுட்டி இல்ல நீங்க சுட்டி காட்டவே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், யாரும் ஆதரிக்கிறாரு, நான் யாருக்கும் ஆதரவாளர் இல்லை, நான் கண்டிக்கிறேன் சார். இங்க இன்னைக்கு ஆதரவா பேசுறவர் பிவிஆர் சுப்பிரமணியம் பேசினதை சென்சார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் எடுத்து யூடியூப்ல போட்டிருக்காங்க. நம்மோட தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய ரகுநாதன் அந்த ஒயிட் பேப்பர்ல அது வருமா? எலெக்ஷனை வச்சுட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சி அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த அளவுக்கு மேல இன்டரிம் பட்ஜெட்ல எதுவும் பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு அந்த எத்திக்ஸை கன்வென்ஷனலா ஃபாலோ பண்ணி போடப்பட்ட பட்ஜெட் தான். அதுக்கு மேல இந்த பட்ஜெட்டை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. நன்றி சார். இடைக்கால பட்ஜெட் இல்லைன்னா இப்போ ஃபுல் பட்ஜெட்னா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ நான் இடைக்கால பட்ஜெட்டு நாங்கள் பவருக்கு வந்த உடனே இதெல்லாம் பண்ணுவோம்னு பேசலாம். நான் திரும்பி கேட்குறதா பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னதுக்கு ஒயிட் பேப்பரில் பிவிஆர் சுப்பிரமணியம் சொன்னதை எடிட் ஏன் பண்ணீங்க? அதே மாதிரி நான் சிம்பிளாக கேட்குறேன், விக்சித் பாரத்னு அப்போ எதுக்கு இப்போ பேசணும்? விக்சித் பாரத்தை பற்றி நான் பின்னாடி டீட்டெயில்டாக சொல்லுவேங்கிற இவர் அதுதான் ஃபவுண்டேஷனுங்கிறாரு. அடுத்தது நாங்கள் என்ன கேட்குறதுனா, நீங்கள் இந்தியாவை வல்லரசு நாடு ஆக்கணுங்கிறீங்க. வல்லரசு நாடு ஆக்கணும்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணணும், மக்களை படிக்க வைக்கணும். காங்கிரஸ் தப்பு பண்ணினதுன்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் தப்பு பண்ணதுனால தான் நாங்கள் அப்போசிஷனில் உட்காந்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் இருந்திருப்போம். நாங்கள் அப்போசிஷனில் இருக்கும்போது நீ சொல்கிறதுக்கு மக்கள் படித்தா தான் அந்த வேலைக்கு போக முடியும். படிப்புக்கு நீ இப்படி கட் பண்ணேன்னா எப்படி பண்ணுவேன்? அடுத்தது நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் நீங்கள் பவர்ட்டியை கொண்டு வந்துட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இவரெல்லாம் பாக்கிலாம் பேசினார். 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்குற நிலைமையில் இந்தியா இருக்குன்னா நீங்கள் எப்படி குறைச்சிங்க குணா? நான் சொல்லலை, பிரதமர் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 80 கோடி பேர் ஃப்ரீ ரேஷன் வாங்கிக்கிறாங்கன்னு. அப்போ 140 கோடி பேரில் 80 கோடி பேருக்கு நீங்கள் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்கன்னா நாட்டில் எவ்வளோ பேர் பவர்ட்டியில் இருக்காங்க? ஸோ நீங்கள் ஃப்ரீ ரேஷனை நான் ரோல் பேக் பண்ணுவேன். நீங்கள் அடுத்தது மன்ரேகா பற்றி அவர் பேசினார். இந்த நம்பர்ஸ்க்காக ஆர்கியூமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு 6-7 வருஷமாக நீங்கள் டைமில் செட்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்குற பணத்தை நீங்கள் ஸ்டேட்டுக்கு ஒழுங்காக டைமில் பணத்தை கொடுங்கன்னு. அப்புறம் பாக்கிய சொல்கிறாரு, நம்ம வெல்கம் பண்ணணும், ஸ்டேட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்லுங்களேன். செஸ்ஸுங்கிற பேரில் போட்டுட்டு ஏன் பணத்தை நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போது பட்ஜெட்டு இது எடுக்காத பட்ஜெட்டுன்னு சேகர் சொன்னார். 4 நாளைக்கு முன்னாடி தங்கத்துக்கு டேக்ஸ் 5% ஏற்றினாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்படி நீங்கள் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சா தான் தெரியும். கோல்டு ஃபைலிங்ஸுக்கு 10%லேருந்து 15% டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. ஒரு பட்ஜெட்டோட சான்டிட்டியை பற்றி அவர் எனக்கு லெக்சர் எடுக்கிறாரு. பட்ஜெட் வரப்போகுது 1ஆம் தேதி, 22ஆம் தேதி நீங்கள் ஏன் டேக்ஸ் ஏற்றுறீங்க? ஐ ஆம் நாட் கோயிங் டு ரேஸ் எனி டேக்ஸஸ் இன்றைக்கி பேசினவங்க 5 நாளைக்கு முன்னாடி எதுக்கு டேக்ஸ் ஏற்றணும்? 5% இறக்குமதி தங்கம் இறக்குமதி டேக்ஸை எதுக்கு ஏற்றணும்? இன்டைரக்ட் டேக்ஸ் தானே அது. அவ்வளோ தூரம் கன்வென்ஷனே பிரேக் பண்ணாதவங்க எல்லாமே பாலா தேனா ஆறா ஓடுதுன்னா 5 நாளைக்கு முன்னாடி 22ஆம் தேதி அன்றைக்கி எதுக்கு நீங்கள் டேக்ஸை ஏற்றுறீங்க? இன்றைக்கி விப்ரோவில் வேலை ஆளை எடுக்க போகிறாங்கிறாங்க. ஸ்டார்ட் அப்போட பெருமையை பற்றி பேசினார். பேடிஎம் கதி உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி இன்னொரு பெரிய கம்பெனி பைஜூஸ்னு ஒரு கம்பெனி, $22 பில்லியன் வேல்யூவேஷன். நம்ம பிரதமர் இவர் போய் அவரெல்லாம் பாராட்டினார். அவர் ஜிஎஸ்டி கட்டலை, டேக்ஸ் டிடக்ஷன் ரிசோர்ஸ் கட்டலை, பல ஸ்டேட்டரி டியூ கட்டலை, ஜெயிலுக்கு போகிற வேண்டிய அஃபென்ஸ் இருக்குதுன்னு ஒரு பேப்பரில் எழுதியிருக்காங்க. மார்னிங் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது. ஏன் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை? இன்னும் டேக்ஸ் டியூ மக்கள் எம்ப்ளாயிக்கு டேக்ஸ் டிடக்டட் பண்ணிட்டாங்கன்னா அதை பேமெண்ட்டே கட்டலை. அதாவது 2 விதமாக பார்த்துக்கணும். எனக்கு வேணுங்கிறவங்க, எனக்கு வேண்டாதவங்க. எங்கள் வேண்டாதவங்களுக்கு நீ தப்பே பண்ணாட்டாலும் உன்னை தூக்கி இடி மூலமாக வச்சு உள்ளே வச்சுருவோம். எனக்கு வேண்டுவங்கன்னா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ பாட்டுக்கு இருக்கலாம்னு அர்த்தம். சட்டத்தை மதித்தாலும் சரி, சட்டத்தை மதிக்காட்டாலும் சரி. நன்றி ஆனந்த்.